கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தண்ணீர் இல்லாமல் நின்றபோது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனையும் சபையாரையும் கூட்டிக் கொண்டு போ, அந்த கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் தடைப்பட்டு நிற்கிற காரியங்களை பார்த்து, வெறுமையான சூழ்நிலையை பார்த்து மலைத்து போய் நில்லாமல், ஒத்தாசை வரும் பர்வதமாக்கிய என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கன்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர ஒரு நொடி போதும் கர்த்தருக்கு. உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற அவரால் கூடும். விசுவாசியுங்கள், சீக்கிரமே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எபினேசராய் இருந்து நடத்தப்போகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலையை பார்க்காமல் ஒத்தாசை வரும் பர்வதமாக்கிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும். எங்களுடைய சூழ்நிலையை மாற்ற உம்மால் கூடும். உம்மையே நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்வில் நீர் செய்யப்போகிற அற்புதத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் சொல்ல எங்களுக்கு கிருபையாய் இறங்கும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.